செம்பருத்தி பூவை நம்ம எப்படி வசியம் பண்றதுக்கு, மகாலட்சுமியை வசீகரிப்பதற்கு அல்லது நாம் நினைத்த விஷயத்தை நடத்தி கொள்வதற்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி பவுல்ல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க. சுத்தமான தண்ணீர்ல கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை அது மேல அப்படியே போடுங்க. ஒரு துளி மஞ்சள் போடுங்க. போட்டுட்டு ஒரே ஒரு ஏலக்காய், ஏலக்காவுடைய விதை அதை இடிச்சு அந்த துளி எடுத்து அந்த ஏலக்காவோட விதையை போட்டுக்கோங்க. இந்த விரல் நல்லா பாத்துக்கோங்க. இந்த விரல் தான் புதனுடைய விரல். புதன் அப்படின்னாலே நியூ பிகினிங்னு அர்த்தம். புதன் அப்படின்னாலே தொழில் வேண்மை, புதன் அப்படின்னாலே காதல், புதன் அப்படின்னாலே கவிதை, புதன் அப்படின்னா நகைச்சுவை நிறைய இருக்கு. சோ லைஃப் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு நாளைக்கு சேஞ்ச் ஆயிடணும். திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும். உங்களுக்கு வந்த பணம் அப்படி உங்களிடம் தங்கு தடை இல்லாமல் நிரந்தரமாக வாசம் செய்ய வேண்டும் என்றால் இந்த விரலை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த விரலை அந்த தண்ணி கூட டிப் பண்ணிட்டு ஓம் ஸ்ட்ரீம் ஓம், இந்த ஸ்ட்ரீம் அப்படின்ற அந்த ஒளி இருக்குல்ல, அதுதான் மகாலட்சுமியை தன்னகத்தே கொண்டு வந்து வைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒளி அளவு. இந்த ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்னு நீங்க எத்தனை தடவை உங்களுக்குள்ள நீங்க உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ அத்தனை தடவை ஒரு